ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், தென் அதோட டீடைல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம் ஒரு தியரியா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எப்படி ஒரு சிங்கிள் EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா எப்படி நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு டிசர்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்கேலிங் பாலிசி CPU மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கேலிங் பாலிசி மூலியமா நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா நம்ம வந்துட்டு கிளவுட் அப்படிங்கிறது எதுக்காக கிளவுடுக்கு போகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது நம்ம ஆன் ப்ரோம்ல இருக்கிறோம், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சடனா ஒரு பீக் ஹவர்ஸ் நம்மளோட யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாகுது அப்படின்னா, நம்மளால அடிஷனல் சர்வர்ஸை வந்து நம்ம வந்து உடனடியாக லான்ச் பண்ண முடியாது ஆன் ப்ரமிசஸ்ல. அப்படி இருக்க சூழ்நிலை தான் நம்ம வந்து கிளவுடோடய ஒரு போறோம் எல்லாரும். காரணம் என்னன்னா, கிளவுட்ல நம்ம வந்துட்டு எப்ப நமக்கு தேவைப்படுதோ, எப்ப நமக்கு வந்துட்டு நம்மளுடைய யூட்டிலைசேஷன் அதிகமாகி நம்மளுடைய பீக் ஹவர்ஸ் அது வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணதா கூட இருக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு இயர் எண்ட் சேல் இல்லைன்னா மந்த் எண்டில் வந்து நமக்கு வந்து பீக் ஹவர்ஸ் தேவைப்படுதுன்னா கூட இருக்கலாம். இல்லை திடீர்னு சடனாக கூட ஒரு பீக் ஹவர்ஸ் ஏற்படலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய சர்வர்ஸ் வந்துட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஆன் ப்ரோம்ல அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம பை பண்ணி அதை கான்ஃபிகரேஷன் பண்ணி அது கூட நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அது வந்து அந்த யூட்டிலைசேஷன் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டாக தான் வச்சிருப்போம். ஆனால் கிளவுட் அப்படிங்கிறது போனோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ, சரிங்களா, நம்ம அடிஷனலாக எக்கச்சக்கமாக சர்வர் போட்டு வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ 2 சர்வர் போடுறோம் அப்படின்னா நமக்கு அடிஷனலாக எப்போ CPU யூட்டிலைசேஷன் அதிகமாக யூஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் குரூப் கிரியேட் பண்ணி. அதனால என்ன ஆகும்னா நமக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். சரிங்களா? அதோடைய மெயின் ஃபீச்சர் கிளவுட்ல இருக்கிறது. அது எல்லா கிளவுட்லையுமே இருக்கு. சேம் திங் AWSலயும் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா எதுக்கு போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இப்போ AWSல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்டா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று லான்ச் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். சரிங்களா? இந்த 2 காம்போனன்ட்ஸ் தான் ஆட்டோ குரூப்ல வந்து இருக்கக்கூடியது. ஓகே. லான்ச் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணும்போது என்ன AMI, அது என்ன டைப், இந்த மாதிரி நம்ம ஒரு 6 to 7 டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு EC2 கிரியேட் பண்ணுவீங்களோ, அதை சேம் திங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லான்ச் கான்ஃபிகரேஷன்லையும் நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணணும். ஆனால் நீங்க கிரியேட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஒரு டெம்ப்ளேட் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து AMI நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், என்ன டைப், EBS எவ்வளோ சைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் எது எந்த மாதிரியான செக்யூரிட்டி, எந்தெந்த செக்யூரிட்டி குரூப்லாம் ஆட் பண்ண போறோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா IAM ரோல், சரிங்களா, அதர் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான IAM ரோல், இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஃபுல்லா நம்ம வந்து இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஸ்கேல் லான்ச் கான்ஃபிகரேஷன் ஒரு டைம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் திரும்ப நீங்க அப்டேட் பண்ண முடியுமா, இந்த AMI மட்டும் போய் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ண முடியாது. ஆனா நீங்க இன்னொரு லான்ச் கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஓல்டுல இருந்தே இன்னொன்னு கிரியேட் பண்ணி அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? டைரக்டா நீங்க அந்த லான்ச் கான்ஃபிகரேஷனை அப்டேட் பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை ஒரு லான்ச் கான்ஃபிகரேஷனை ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட தான் நீங்க அட்டாச் பண்ண முடியும். சரிங்களா? மல்டிபிள் லான்ச் கான்ஃபிகரேஷன் நீங்க அட்டாச் பண்ண முடியாது. ஆனா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாதோ லான்ச் கான்ஃபிகரேஷனை நம்ம நியூவா கிரியேட் பண்ணிக்கலாமோ, அதே சேம் திங் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயும் ஒரு லான்ச் கான்ஃபிகரேஷன் அட்டாச் பண்ண முடியும். ஆனா நீங்க எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல போயிட்டு அந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மேல வந்து நீங்க வந்து ஒரு லான்ச் கான்ஃபிகரேஷன் 1 வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு AMI கஸ்டம் AMI வச்சு. தென் வந்து நீங்க அப்டேட் பண்றீங்க. உங்களுடைய AMIல வந்து அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிடுறீங்க அப்படின்னா, திரும்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து நியூவா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு, அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்துட்டு நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஸ்கேலிங் பாலிசி எல்லாமே வந்து அப்ப கரண்டா என்ன லான்ச் கான்ஃபிகரேஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சரிங்களா? அதுல இருந்து தான் AMI என்ன பண்ணும், பிக்கப் பண்ணும். ஓகேவா? AMI அப்படிங்கிறது அமேசான் மிஷின் இமேஜ். கண்டிப்பா நீங்க ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லாம் போறீங்க அப்படின்னு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நார்மலா நம்ம EC2 லான்ச் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி காமனான இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க போயிட்டு நம்ம வெளியில இருக்கீங்க அமேசான் லினக்ஸ் இல்லைன்னா உபுண்டு, ரெட் ஹேட், சுசி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு டைம் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம கஸ்டம் AMI இருக்கு இல்லையா, நம்ம கஸ்டம் AMI அந்த AMI கிரியேட் பண்ணிருப்போம். அந்த AMI தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அப்டேட் பண்றாங்க, டெவலப்பர் வந்து அப்டேட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்க முடியும், இதுல போய் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இதுதான் லான்ச் கான்ஃபிகரேஷன் உடையது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல எந்த ரிசோர்ஸ் எதுவுமே லான்ச் ஆகாது. ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட்னு சொன்னோம்னா, லான்ச் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு. புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன நம்ம பார்ப்போம். ஆனா, இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான். அது நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து EC2வே லான்ச் ஆகும். EC2 மிஷின் நீங்க குடுக்குற பாலிசி இது எல்லாமே வந்து லான்ச் ஆகும். சரிங்களா? ஓகே. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்னன்னு பார்க்குறப்ப, இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மினிமம் டிசர்வ்டு ஸ்டேட்டஸ். டிசர்வ்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் எப்பயுமே கன்கரண்டா வேணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அந்த டிசர்வ்டு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றது. தென் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு மினிமம் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஸ்கேலிங் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஸ்கேலிங் பாலிசியை வந்து இதுதான் வந்து மேனேஜ் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஒன்லி டிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் கூட பாசிபிள் பண்ண முடியும். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸோ 2 இன்ஸ்டன்ஸோ நீங்க வந்து அதை மட்டும் எனக்கு எப்பயுமே மேனேஜ் பண்ணும். எனக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் அதாவது பாலிசி ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசிலாம் எனக்கு வேணாம். எப்பயுமே வந்து கீப் ஆன் எனக்கு வந்து இந்த 2 இன்ஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணு, ஒரு இன்ஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணு அப்படின்றது கூட நீங்க பண்ண முடியும். எக்ஸாம்பிளா ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தென் ஹெல்த் செக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக்கை நீங்க ELB அண்ட் EC2 2 வேல வந்து பண்ண முடியும். மோஸ்ட்லி ரியல் டைம்ல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ELB தான். மோஸ்ட்லி வந்து டைரக்டா வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி லோட் பேலன்ஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அதில் தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. தென் லான்ச் டெம்ப்ளேட் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன் இல்லாமல் லான்ச் டெம்ப்ளேட் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம பார்க்கலாம் இப்போ ஹேண்ட்ஸனில். இது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ நம்ம இது பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டில் இருக்குது. ஒரு ஆன் டிமாண்டையும் நீங்கள் வந்து ஸ்பாட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, AWS உடைய அன்யூஸ்டு ரிசோர்ஸை பெட்டிங் டைப்பில் ஒரு மோர் தென் 80 to 90% காஸ்ட் ரிடக்ஷனில் கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்பாட் இன்சன்ஸ் சொல்லி. அந்த மாதிரி ஸ்பாட் இன்சன்ஸ் ப்ளஸ் ஆன் டிமாண்ட் இன்சன்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லான்ச் டெம்ப்ளேட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். சரிங்களா? அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட், அதாவது லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன டீட்டெயில் நேமு, ஏஎம், இன்சன்ஸ் டைப், கீ பேர், யூசர் டேட்டா, அதாவது நம்ம லான்ச் பண்ணும்போது பூட்டிங் ஸ்கிரிப்ட் இருக்குங்களா, பூட்டபிள் ஸ்கிரிப்ட் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டாவில் கொடுப்போம். தென் செக்யூரிட்டி குரூப், ரோல், இது எல்லாமே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுல இருந்து வாட் அப்படின்றது லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. தென் வேர், இதுதான் உங்களுக்கு வந்து ரியல் டைமில் EC2 கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி வந்து மேனேஜ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, லான்ச் கான்ஃபிகரேஷன், எந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா, அதோட நேமு, தென் என்ன அவைலபிலிட்டி ஜோன், சரிங்களா, என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்ல ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கணும் அப்படின்னு கொடுக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோட் பேலன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது சூஸ் பண்ணியிருப்பீங்களா என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன். ஏன்னா அந்த ரீஜனில் வந்து ஒரு 5 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஆனால் லோட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்டிகுலராக 2 இல்லை 3 அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா அதை அதே அவைலபிலிட்டி ஜோன் தான் இங்கே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே வந்து சூஸ் பண்ணதுக்கு மிஸ்மேட்ச் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. சேம் திங் தான் சூஸ் பண்ணணும். அதாவது லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது. சரிங்களா? தென் மினிமம் மேக்ஸிமம் இருக்குது, ரிசர்வ் இருக்குது. தென் இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் ஹெல்த் செக்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வேர் அப்படிங்கிறது. வென் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி மினிமம் அண்ட் மேக்ஸிமம், இல்லைனா கீப் இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய யூஸ் பண்ணுறது அப்படின்றது 2 மெத்தடில் ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி மூலியமா நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. சரிங்களா? இன்னொன்று வந்து ஷெட்யூல் ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ப்ரீடிஃபைனாக எனக்கு வந்து இந்த டேட் அன்னைக்கு எனக்கு ஷெட்யூல் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு இந்த டேட் அன்னைக்கு மட்டும் ரிசர்வ்டு மினிமம் மேக்ஸிமம் வந்து எனக்கு வேற இருக்கணும் அப்படின்னா அப்படின்றதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வித்தின் அந்த 1 டே வந்து எனக்கு ஒரு மந்த் எண்டில் வந்து எனக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் ரிசர்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆஃப் வேல்யூ இருக்கணும். எனக்கு வந்து ரிசர்வ் வந்து 2க்கு பதிலா 5 இருக்கணும் அப்படின்றீங்கன்னா அந்த டைம் மட்டும் உங்களுக்கு என்ன ஷெட்யூல்டு ஆக்ஷன் வந்து நடக்கும். அந்த மாதிரி பாசிபிள் இருக்கு. இல்லை ஆல்வேஸ் நீங்கள் வந்து அந்த அதர் தென் வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஷெட்யூல் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒரு இயர் எண்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த் எண்டில் எனக்கு சட்டன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆகணும், அந்த டைம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா அதுவும் வந்து பாசிபிள் தான். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மினிமம் மேக்ஸிமம் ரிசர்வ் பற்றியான ஒரு இது, அதாவது டிசர்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது. சரிங்களா? இந்த மாதிரி 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 இன்ஸ்டன்ஸ் வந்து டிசர்ட் அப்படிங்கிறது எப்பயுமே டிசர்ட் தான் அது வந்து என்ன பண்ணும், கீப் ஆன் வந்து மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் எப்போ திடீர்னு போய் டிசர்ட்டை மாற்றுறீங்க அப்படின்னா உடனே சேஞ்ச் ஆகிடும். டிசர்ட் வந்து 2லேருந்து 4 கொடுத்துட்டீங்கன்னா உடனே 4 மாறிடும். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட். அதாவது எனக்கு பேஸ்ட் ஆன் CPU யூட்டிலைசேஷன் இந்த மாதிரி உங்களோட மெட்ரிக்ஸ் படி நீங்கள் வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு எவ்வளோ போகணும், மேக்ஸிமம் எவ்வளோ போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு லான்ச் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா எப்படி ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் லான்ச் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா?
அஸ் யூசுவல் ஈஸி டு கிரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு ஏஎம்ஐ சூஸ் பண்ணுறீங்க. நான் அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? D2 மைக்ரோ ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி அதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் நேம் கேட்குது. ஓகேங்களா? லான்ச் கான்ஃபிகரேஷனுடைய டெமோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? எல்சி டெமோன்னு கொடுத்துக்கிறேன். தென் ரிக்வஸ்ட் இதாங்க நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வேணால் ஸ்பாட் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது டெம்ப்ளேட்டில் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ரோல் என்ன விதமான ரோல் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. சரிங்களா? அதர் S3 இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரோல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரோலுங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே டெமோ அப்படின்னால எதுவும் பார்க்கல நம்ம. தென் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் க்ளவுட் வாட்ச் வந்து டீட்டெயில் மானிட்டரிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு, நீங்கள் வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் அட்வான்ஸ் டீடைல்ஸில் போனீங்க அப்படின்னா சம் அதர் இன்புட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் யூசர் டேட்டாலாம் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போதே சம் ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், S3லேருந்து ஒரு டேட்டாவை பிக்கப் பண்ணணும், ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் சிங்க் பண்ணிக்கிறணும், இல்லை ஒரு சம் பேசிக் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த பூட்டபிள் இமேஜ் பூட்டபிள் ஆகும்போது நடக்கக்கூடியது இருக்கலாம் வார்ம் அப், அந்த வார்ம் அப்புக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து கொடுத்துக்கலாம். சரிங்க, நம்ம இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. தென் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் தான், நீங்கள் எவ்வளோ ஜிபி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இப்போ செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணுறது கொடுத்துக்கலாம். ஆனால் ரியல் டைமில் நமக்கு எந்த மாதிரி எப்படி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொடுப்போமோ அஸ் சேம் திங் 22 போட்டு எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் சொல்கிறோம் இல்லையா, இன்ஸ்டன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. தென் ரிவ்யூ போகிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஏஎம்ஐ சூஸ் பண்ணிக்கிறோம், அதோட இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணிக்கிறோம், கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நம்ம நேமு அந்த ஐஎம் ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், யூசர் டேட்டா இதெல்லாம் கொடுத்துரும், தென் ஸ்டோரேஜ், தென் செக்யூரிட்டி குரூப், இந்த 5 சூஸ் பண்ணிக்கிறோம். தென் அவ்வளோதான், ரிவ்யூ போயிடும். சரிங்களா? நான் ரிவ்யூ கொடுத்துட்டு என்ன கீப்பர், கடைசி 6வது ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீப்பர் சூஸ் பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? நான் வந்து எல்சி கீப்பர் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, கீப்பர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் லான்ச் கொடுத்துட்டேன். ஓகே, லான்ச் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோன்னே இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகாது. சரிங்களா? ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். உடனே அவங்களே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உடனே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த லைன்லேயே உங்களுக்கு ஒன்று க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன்லேருந்து திருப்பி நீங்கள் என்ன இங்கேருந்து நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இந்த இதுலேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் இது அப்டேட்டோ எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் காப்பி பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு செட்டன் இது ஒரு டிசர்ட் செட் தான். இதுலேருந்து எதுவும் என்சிட் எதுவுமே கிரியேட் ஆகலை. சரிங்களா? ஒன்று இதை டெலிட் பண்ண முடியும், இல்லை நம்ம காப்பி பண்ணி இன்னொன்று நியூவாக ஏஎம் இதெல்லாம் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இதை வந்து இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து லான்ச் டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்பாட் ஆன் டிமாண்ட் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போகிற இடம் அதுக்காக யூஸ் பண்ணுற இடம். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் மோஸ்ட்லி பண்ணுறது. ஓகேங்களா? நான் அதை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டன்ஸ் எதுவுமே லான்ச் ஆகலை. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து டெமோ. ஓகே, இப்போ டெமோ வந்து நம்ம கிளிக் பண்ணிடுறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்தனால எந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் அங்கேயே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் தான் சூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பே வந்து வந்திருக்கிறோம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்ஸ்டன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டிசர்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது. எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் அந்த இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 1 இல்லை 2 3 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ 1 கொடுத்துக்கிறேன். ஆனால் ரியல் டைமில் 1 கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோட் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது மினிமம் 2 இன்ஸ்டன்ஸோ இல்லை அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய அப்ளிகேஷனுடைய இதை பொறுத்து. ஓகேங்களா? 1 இன்ஸ்டன்ஸ்னா நீங்கள் 1 இன்ஸ்டன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்க? எப்படி வந்து லோட் பேலன்ஸ் கீழே நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா, லோட் பேலன்ஸ் கீழே. அஸ் சேம் திங் நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லேயும் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விபிசி வந்து சூஸ் பண்ணியிருந்தது, நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட் விபிசி மட்டும் தான் இங்கே இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் சப்நெட் டிஃபால்ட் விபிசி டிஃபால்ட் விபிசியில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய எல்லா அவைலபிலிட்டியும் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்தெந்த சப்நெட்லாம் உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நடக்கணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா லோட் பேலன்ஸில் எத்தனை சப்நெட்டை சூஸ் பண்ணிக்கிறோம் அது சேம் திங் தான் இங்கேயும் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். மிஸ் மேட்ச் இங்கே ஒரு மாதிரி சூஸ் பண்ணி லோட் பேலன்ஸ் மாதிரி இருந்தால் உங்களால் கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? கான்ஃபிளிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம லோட் பேலன்ஸை வச்சு நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். அப்போ எப்படி வந்து லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி அவைலபிலிட்டி சூஸ் பண்ணிட்டு தென் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு விபிசி சூஸ் பண்ணி தென் சப்நெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் டீடைல்ஸ் போனீங்க அப்படின்னா இதான் லோட் பேலன்ஸ் வச்சு இது பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் வந்து
ரிசர்வ் டிராஃபிக் ஃப்ரம் லோட் பேலன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய டார்கெட் குரூப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அது பண்ண போகிறது இல்லை. நாம் வந்து இப்போ ஜஸ்ட் அட்வான்ஸ் வந்து தான் லோட் பேலன்ஸு. இப்போ நம்ம ஜஸ்ட் EC2ல தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் ஒரு 3 இது கொடுத்துட்றேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஸ்கேலிங் பாலிசி போயிடுறேன். சரிங்களா? ஸ்கேலிங் பாலிசியில் கீப் திஸ் குரூப் அட் த இனிஷியல் சைஸ். அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ 2, 3, 5, 1 அதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? நான் லோட் பேலன்ஸ் சூஸ் பண்ணதுனால நான் இதே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய டெமோவில் வந்து ஏஎல்பியும் கிடையாது, ஸ்கேலிங் பாலிசியும் கிடையாது. நெக்ஸ்ட் டெமோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏஎல்பி கிரியேட் பண்ணி தென் பாலிசியோட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லோட் பேலன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு ஏஎம்ஏலேருந்து நான் போட்டிருக்கிறேன். ஒரு என்னோட அப்ளிகேஷனெல்லாம் நான் கான்ஃபிக் பண்ணிட்டு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை போட்டு நான் இங்கே போட்டுறேன். அப்படின்னா ஏதாவது EC2 இன்ஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு EC2 வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, இல்லை வாட்டவர் ஏதோ ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஏஎம்ஏலேருந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? நம்ம எப்படி செக் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீப் திஸ் குரூப் அட் இனிஷியல் சைஸ்னு போயிடுறேன். ஆனால் அடுத்ததில் போனீங்கன்னா தான் ஸ்கேலிங் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்த மினிமம் மேக்ஸிமம் க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் வச்சு இது பண்ணுறது, வார்ம் அப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். ஆனால் நாம் இப்போ வந்து கீப் திஸ் குரூப் வித் இனிஷியல் சைஸ் தான் நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் இந்த ஹேண்ட்ஸ் ஆனில். சரிங்களா? நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் மூலிமா என்ன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது, டெர்மினேட் ஆகும்போது, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்ப முடியும், மெயில் அனுப்ப முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது. தனியாக க்ளவுட் வாட்ச்லேருந்து அனுப்புறது தனி. இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் சூஸ் பண்ணல, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து அனுப்புகிற மெயில் அதுவும் போகும். அது இல்லாமல் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸோட எல்லா ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு மிட் நைட்டில் உங்களுக்கு வந்து நடக்குது, உங்களுக்கு தெரியாது, மிட் நைட்டில் திடீர்னு பீக் ஆகிட்டு உங்களுக்கு அதில் இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு டெர்மினேட் ஆகி திருப்பி லான்ச் ஆயிருக்கு, இல்லை ஒரு பீக் ஹவர்ஸ் ஏற்பட்டு ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மெயில் அலர்ட் வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஆனால் காலையில் தான் உங்களோட வந்து சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மீன்வேல் நைட்லேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், மெயில் வந்து அலர்ட் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக், நம்ம எல்லா ரிசோர்ஸுமே ஒரு டேக் கொடுப்போம். அந்த அடிப்படையில் நீங்கள் டேக் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த டேக்குக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகேவா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேலிங் பாலிசி நம்ம மினிமம் தான் கொடுக்குறோம். சரிங்களா? ஸ்கேலிங் பாலிசி வந்துட்டு கொடுத்துட்டு தென் சேஞ்ச் கான்ஃபிகர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், டேக் கொடுக்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் 2 தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட்டில் வந்து ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். சரிங்களா? கொடுத்துட்டேன். தென் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ தான். ஓகேங்களா? டிசர்ட் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்றா தான் எடுத்துக்கிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கீப் இனிஷியலைஸ் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே. கிரியேட் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் மேலே போயிட்டு இன்ஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கும். ஓகேவா? பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டு கீழே போனீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் ஓகே இந்த இடத்துல நீங்கள் எப்போனா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணலாம், எப்போனா நீங்கள் எடிட் பண்ணி உங்களுடைய இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏஎம்ஏ வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஎம்ஏ இருக்கக்கூடிய லான்ச் கான்ஃபிகரேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோ ஸ்கேலிங் லான்ச் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஆக்ஷன்ஸில் போயிட்டு காப்பி லான்ச் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஏஎம்ஏ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல போயிட்டு எடிட் ஏஎம்ஏல போயிட்டு உங்களுடைய கஸ்டம் ஏஎம்ஏ வந்து நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ நம்மகிட்ட இல்லை, ஆக்சுவலாக நம்ம கஸ்டம் ஏஎம்ஏலேருந்து கிரியேட் பண்ணல. ஆனால் அஸ் ப்ரொடக்ஷனில் இதில் வந்து என்வரன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஏஎம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க, கஸ்டம் ஏஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து நியூ ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இடையில அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிப்பான் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து 10 மினிட் ஆனாலோ ஸ்டாப் ஆனாலோ வாட் எவர் இந்த மாதிரி எது நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் போனீங்க அப்படின்னா இந்த காலம் இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் போனீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டி, அதாவது என்ன நடக்குது, ஏதாவது இன்ஸ்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப்பிங் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காகவே அதை டெர்மினேட்டே பண்ணிவிட்டு புது இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லான்ச் ஆகிடும். ஆகுதுங்களா? டெர்மினேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆன இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணுது.
தென் வந்து லான்ச் பண்ணுது. சரிங்களா? இப்போ டெர்மினேஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்து விண்டோவில் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டெர்மினேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிடுச்சு. இன்னும் புது இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகலை. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமெயில் அலர்ட் வந்து உங்களுக்கு அலர்ட் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகே, லான்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து உடனே லான்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா தெரியும் லான்ச் ஆயிடுச்சா. அப்போ கீப் ஆன் வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணும். அது ஒரு இன்ஸ்டன்ஸோ 2 இன்ஸ்டன்ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது இல்லாமல் ஸ்கேலிங் பாலிசி நீங்கள் பண்ண முடியும். ஸ்கேலிங் பாலிசி வந்து நீங்கள் வந்து லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி வாட் எவர் லோட் பேலன்ஸ்ல இருந்தாலும் நீங்கள் நம்ம வந்து கீப் ஆன் இருக்கு இன்சியல் ஸ்டேட்டஸ் சைஸ் பதிலாக நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஸ்கேலிங் பாலிசி யூஸ் பண்ணி மினிமம் மேக்ஸிமம் தான் டிசர்வ்டு சிபி யூட்டிலேஷன் உங்களுக்கு எவ்வளோ யூட்டிலேஷன் போனால் எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகணும், 1 2 எவ்வளோ ஆட் ஆகணும் மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிற இந்த ஸ்கேலிங் பாலிசி வந்து எனேபிள் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லோட் பேலன்ஸ் வந்து எம்டி, அதாவது இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணாமல் ஒரு லோட் பேலன்ஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலியமா எப்படி வந்து ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆட்டோ லைஃப் சைக்கிள் குக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர் டைம் மட்டும் எனக்கு வந்து இந்த டிசர்டு மினிமம் மேக்ஸிமம்லாம் எனக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது எனக்கு ஒரு மந்த் எண்டில் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து டிசர்ட் வந்து 2 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, 5 இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு முன்னாடி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த டேட் என்ன பண்ணிடலாம், நீங்கள் கிரியேட் ஷெட்யூல் ஈவெண்ட்ல போயிட்டு ஒரு நேம் கொடுத்து மினிமம் மேக்ஸிமம்லாம் கொடுத்து நீங்கள் எந்த டேட்டில் நடக்கணும், எவ்ரி ரெக்ரெசிவ் என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், என்ன டேட்டில் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அந்த டேட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? அதர் தென் மற்ற டைமில் உங்களுக்கு நார்மலான ஆட்டோஸ் ஸ்கேலிங் பாலிசி வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே ஓகே அப்படியே ஒரு சிங்கிள் ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை எப்படி வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல பண்ணுறோம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அதர் இன்ஸ்டன்ஸ் கூட நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வேற ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்படி போட்டிருக்கீங்க, இந்த இன்ஸ்டன்ஸ் கூட திடீர்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்குள்ள நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட்ல ஹைட்ல இருக்கு இல்லைங்களா, அட்டாச் டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வச்சு நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் மினிமம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து சிபி யூட்டிலேஷன் பேஸ்ட் ஆன் தட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்ம பார்த்து எல்லா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.